பற்றியாம்மா என்னை பற்றினா வேணாம்மா. உங்களை பற்றி தான் என்னை பற்றினா வேணாம்மா. இருக்கடி எனக்கா
பற்றினா வேணாமா? இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நான் காரைக்காலிலிருந்து வருகிறேன். என் பெயர் பொன்னிஸ்ரீ. அரங்கல் கூறுமாம் நாளடி, இவர் அவ்வழி வந்த நாளடி, இது அரங்கம் மதிரும் நாளடி, அண்ணனை அன்புடன் வணங்குகிறேன் நானடி. இளைஞர்களின் இதயம் இணைந்த தளபதி, உன்னால் நாளை மாறப்போகும் எம்மை போன்றோரின் தலைவிதி. புத்துயிர் ஊட்ட வந்த பூஸ்டர், மாணவர்களின் மதிப்புமிக்க மாஸ்டர், கொஞ்சம் இளம் பெண்களின் கனவு கண்ணன், பலர் நெஞ்சில் குடியிருக்கும் எங்கள் பாசமிகு அண்ணன். திரையில் கண்டோம் பல வேஷம், தரையில் போட்டனர் பிறர் வேஷம். திகை பூட்டியது ஒரு அக்னி பிரவேசம், அது உன் அரசியல் பிரவேசம். தமிழக வெற்றிக் கழகம் புதுவையிலும் தொற்றி பழகும். உமக்கு தீட்டிவிடும் வெற்றி திலகம், அது நெற்றி திலகம். கலைத்துறை உனது புகலிடமானாலும் கல்வித்துறைக்கு தந்தாய் முதலிடம். காலம் உன்னை அழைத்து செல்லும் புகழிடம். காரைக்கு பெருமை சேர்க்கும் அம்மையாரும், காரைக்கு பெருமை சேர்க்கும் அம்மையாரும் கனிவுடன் அருளிட உன்னை தேடும். சத்தியத்தை வெல்லுகின்ற வேகம், சட்டமன்றம் செல்லுகின்ற யோகம், இவ்விரண்டும் இணைகின்ற நேகம். இனி இல்லை உன்னை வெல்ல யாரும், இனி இல்லை உன்னை வெல்ல யாரும். நன்றி. ரொம்ப நன்றிம்மா. நல்லா இருந்துச்சுங்களா? என் பேர் சஹானா மித்ரா. நான் காரைக்கால் மாவட்டம் நிறவீட்டியார்பட்டினம் தொகுதியிலேருந்து வந்திருக்கேன். நான் அண்ணாவோட மிகப்பெரிய ஃபேன். அண்ணாக்காகவே இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் ஷோபா அம்மா அவர்களுக்கும் சந்திரசேகர் ஐயா அவர்களின் பாதம் தொட்டு நான் சொல்கிறேன், தகப்புதல்வனாய் தமிழுக்கு தந்ததற்கும் தானை தலைவனாய் தமிழருக்கு தந்ததற்கும் மிக்க நன்றி. ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிற்பவனும் தேக்குவிற்பான் என்று சொன்னார் கவிஞர் வாலி. அதுபோல எங்களை போன்ற மாணவர்களை ஊக்குவிக்க இருக்கிறார் எங்கள் அண்ணா. அண்ணா கொடுத்த ஊக்குவிப்புனால தான் எல்லாருமே இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்கோம். வரவிருக்கும் 2026 ஜோசப் விஜய் என்னும் நான் என்று உறுதிமொழி நீங்கள் ஏற்பீங்க. அதை நாங்கள் எல்லாருமே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன்னா நீங்கள் கண்டிப்பாக வரணும். வெற்றியும் நமதே, வெற்றி கழகமும் நமதே. நன்றி.
சந்தோஷமாக இருக்குது. அண்ணாவை பார்த்தது நிஜமா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை செய்யும்போது அதுக்கான பாராட்டு நமக்கு கிடைக்கிறப்ப தான் அதோட வேல்யூ தெரியுது. அண்ட் வாழ்க்கையில் இன்னும் நிறைய செய்யணும் அப்படின்ற மோட்டிவேஷன் கிடைக்குது. அண்ட் நம்ம மாநிலத்தில் டாஸ்மார்க் ஓப்பன் பண்ணி குடிக்கிறவங்களை என்கரேஜ் பண்ணுறவங்களுக்கு மத்தியில் படிக்கிறவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கான ஒரே கழகம் நம்ம டிவிக்கே தான். இதுதான் நமக்கு தேவையான மாற்றம். அண்ட் நம்ம ஜெனரேஷனில் நம்ம விஜய் அண்ணா நம்ம ட்ரக்ஸ் இல்லாத ஒரு சொசைட்டியாகவும் எஜுகேஷனுக்கு இன்னும் இம்பார்ட்டன்ஸ் தர ஒரு சொசைட்டியாகவும் கொண்டு வருவாருன்ற நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஸோ அண்ணா கண்டிப்பாக நீங்கள் அந்த மாற்றத்தை கொண்டு வருவீங்கன்னு நம்புகிறோம். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு இது கனவா நிஜமானே எனக்கு இன்னும் கூட எனக்கு புரியலை. ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்படிப்பட்ட நபரை இன்னைக்கு நேரில் சந்திச்சு அதுவும் இப்படி ஒரு நிகழ்வில் கலந்துக்கிட்டேன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய பேர் அனுஸ்ரீ. தமிழ்நாட்டிலேயே முதல் திருநங்கை பொறியியல் பட்டதாரினா. இந்தியாலேயே ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஜெண்டராக வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு எழுதி பாஸ் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் வந்து என்னோடய ஆர்டருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை இயற்றின அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்ன்னு சொல்லிட்டு. அப்படி கல்வியால் சிறந்தவர்களை ஒன்று சேர்த்து நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி தான் புரட்சி. இன்னொன்று பாருங்க, இந்த மேடையோ இந்த அரங்கமோ ஆண் பெண்ணுன்னு மட்டும் பிரிக்காம பாலின சமத்துவத்துக்கான மேடையாக இது சாட்சியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய முன்னெடுப்புக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நான் ரொம்ப சந்தோஷம்ண்ணா. அனைவருக்கும் வணக்கம். அன்பான தளபதி விஜய் அண்ணாவிற்கு வணக்கம். விஜய் அண்ணா, உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அண்ணா. உங்கள் நடிப்பு திறமையை பார்க்க முடியவில்லை என்றாலும் உங்கள் குரலை கேட்க வந்திருக்கிறேன் அண்ணா. ஒரு நல்ல மனிதராகவும் நல்ல தலைவராகவும் உணர்கிறேன் அண்ணா. இங்கு மதிப்பெண் பெற்று சாதனை படைத்ததை விட எங்களையும் எங்கள் பெற்றோரையும் அழைத்து மகிழ்வித்தீர்கள். சாதனை படைத்தது எங்கள் அண்ணா. தமிழகத்தின் தளபதியே, கல்விக்கு கண் கொடுக்கும் நிகழ்கால கர்ம வீரரே, உன்னை காண முடியவில்லை என்றாலும் உணர்வால் உணர்ந்து அறிவுரைகளை உள்வாங்கி மகிழும் மாணவி பி. சண்முகப்பிரியா, உங்கள் பணி மேலும் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ணா. ஆனந்தரங்கப்பிள்ளை அரசு சிறப்பு பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் தமிழ் ஆசிரியர்
பிரபாவதி டீச்சர் அவர்களுக்கும், ஆங்கில ஆசிரியர் சுதர்சன் சார் அவர்களுக்கும், அறிவியல் ஆசிரியர் ஊட்டி ராஜேந்திரன் சார் அவர்களுக்கும், சமூக அறிவியல் ஆசிரியர் சத்தியமூர்த்தி சார் அவர்களுக்கும், மேலும் ஆனந்த ரங்கப்பிள்ளையில் பணிபுரியும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை இந்த ஸ்கூல் சேர்த்து விட்ட ராம் மாமா அவர்களுக்கும், என் படிப்புக்கு உதவியாக இருந்த உறவினர்கள் அனைவருக்கும், என் அப்பா அம்மாவுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். செய்தியாளர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் எனது நன்றிகள். எனக்கு இங்கே பேச வாய்ப்பளித்த தளபதி விஜய் அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சந்தியா. எனக்கு சின்ன வயசுலேருந்தே விஜய் அண்ணா பார்க்கணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசை. அது இது மூலிமா நிறைவேறினது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர்கிட்ட இருந்து இந்த சர்டிஃபிகேட் வாங்கினது எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் ப்ரௌடாகவும் ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் அண்ணா, இதே ஒர்க் வந்து நீங்கள் எல்லா வருஷமும் கண்டினியூ பண்ணி இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணணுன்னு எனக்கு ஒரு ஆசை. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து என்னோடய ஃபேமிலி, அப்புறம் டீச்சர்ஸ், அதுக்கப்புறம் என்னோடய ஸ்கூல் சேர்மன் டாக்டர் என் விஜயன் சாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ சார். நான் வந்து மேல்மருவத்தூர்லேருந்து வரேன். கல்வி விருது வழங்கி அந்த மாதிரி நிறைய பேருக்கு தளபதி விஜய் அண்ணா வந்து வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அந்த பணிக்கு வந்து நன்றிண்ணா. இதுமாரி நிறைய பேருக்கு இன்னும் வழங்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த தருணத்தில் என் பேரண்ட்ஸ், எங்கள் மாமா, எங்கள் ரிலேட்டிவ்ஸ், எங்கள் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நன்றி.
எல்லா புகழும் இறைவனுக்கே. அனைவருக்கும் வணக்கம். அண்ணா சொன்ன மாதிரி இந்த உலகம் ரொம்ப பெருசு தான். அதை நான் எடுத்து வச்ச முதல் அடி வெற்றியாகவே அமைஞ்சிருக்கு. அந்த வெற்றிக்கு பரிசாக அண்ணன் கையிலேருந்தே சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய ஹெட் மாஸ்டர், டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. இன்ஷால்லா +2லேயும் நல்ல மார்க்காக எடுத்து நாளைய முதல்வரான தளபதி அண்ணன் கையிலே நான் சர்டிஃபிகேட் வாங்குவேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இம்மேடையில் என் பள்ளி ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். திரு விஜய் சார் அவர்களுக்காக ஒரு சிறிய கவிதை. நாளைய தீர்ப்பால் நடிகனாக தொடங்கி ரசிகனாக என்னை மாற்றி மாண்புமிகு மாணவனாக நெஞ்சினிலே பதிந்து மின்சார கண்ணனாக பிரியத்துடன் இருக்கும் பிரிய மாணவனே, மின்சார கண்ணனாக பிரியத்துடன் இருக்கும் பிரிய மாணவனே, வசீகர பார்வையால் மெர்சலாக்கி சர்க்காரையே தெரிக்க விட போகும் தமிழனே தளபதியே, நாளைய தமிழகத்தின் தலைவா, வசீகர பார்வையால் மெர்சலாக்கி சர்க்காரையே தெரிக்க விட போகும் தமிழனே தளபதியே, நாளைய தமிழகத்தின் தலைவா, கத்தி துப்பாக்கி என இயந்திரங்களை ஏந்தி வரும் நாயகனே, கலையும் சிறந்தது உன்னால் கல்வியும் சிறக்கிறது உன்னால், கலையும் சிறந்தது உன்னால் கல்வியும் சிறக்கிறது உன்னால். நன்றி. விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த விஜய் அண்ணாவிற்கும் விழா குழுவினருக்கும் என் வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் அனைவரின் வாழ்விலும் வெற்றியும் தோல்வியும் கண்டிப்பாக இருக்கும். அதேபோல் விஜய் அண்ணாவின் வாழ்விலும் பல வெற்றிகளையும் தோல்விகளையும் பார்த்திருக்கிறார். ஆனால் அவர் வெற்றியில் அமைதியாகவும் தோல்வியில் துவண்டு விடாமலும் இருப்பதால் தான் அவர் முன்னிலையாகவும் முன்னோடியாகவும் இருக்கிறார். அப்போது அவர் தோல்வியிலிருந்து எப்படி மீண்டு வந்திருப்பார் என்று யோசித்த போதுதான் இந்த கவிதை வந்தது. விஜய் அண்ணா தோல்விகளை பார்த்தும் சவால்களை பார்த்தும் இப்படித்தான் பேசியிருப்பார். வீழ்ந்திடுவேன் என்று நினைத்தாயோ, வீழ்ந்து வீழ்ந்து எழும் மலை அல்ல நான், வீழாமல் வீற்றிருக்கும் மலை நான், இலை அசைத்திடும் தென்றல் காற்று அல்ல நான், இமயம் புரட்டிடும் புயல் நான், உயரே பறக்கும் ஊர்க்குருவி அல்ல நான், ஆகாயமே அன்னார்ந்து பார்க்கும் கழுகு நான், வளைந்து கொடுக்கும் வில்லல்ல நான், வளையாமல் குறித்தாக்கும் அம்பு நான், ஊதி அணைத்திடும் சுடர் அல்ல நான், விழுங்கியதை தனதாக்கும் நெருப்பே நான், அணை போட்டு தடுத்திடும் நதி அல்ல நான், என் பாதையில் ஆக்ரோஷமாய் பயணிக்கும் காட்டாறு நான், வலை போட்டு பிடித்திடும் மீன் அல்ல நான், சுனாமியில் நடைபழகும் திமிங்கலம் நான், பதுங்குவதால் பயந்து விட்டேன் என்று நினைத்தாயோ, பதுங்குவதே பாயத்தான் என்பதை மறந்தாயோ, எழுச்சியும் புரட்சியாய் மாறும், உருமலும் கர்ஜனையாய் மாறும். 1000 சூரியனாய் உன் முன் நிற்பேன், நீ சாம்பலாகும் முன் என் வெற்றியை உலகமே உறக்க சொல்லும், உரத்து சொல்லும்,
உன் செவிப்பறை கிழிய. நம்ம எல்லாருமே விஜய் அண்ணாவை நம்மளுக்கு ரோல் மாடலாக வச்சுட்டு கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும். தேங்க்ஸ்.